மட்டக்களப்பு நகர்ப்பகுதியில் மட்டக்களப்பு மாநகர முதல்வர் அவர்கள் சென்றிருந்த போது அங்கும் ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. மாநகர முதல்வர் அவர்கள் அங்கிருந்த கடை தொகுதிகளை மூடும்படி கூறியதாக சமூக வலைத்தளங்களில் வீடியோ வெளியாகியது. ஆனால் அதன் பின்னர் அவர் தன்னிலை விளக்கம் கொடுக்கின்ற போது, நான் அவ்வழியால் சென்ற போது அதனை நிறுத்தி பார்த்தேனே ஒழிய அதற்காக நான் செல்லவும் இல்லை, அவ்வாறு நடவடிக்கையில் ஈடுபடவில்லை என்று அவர் தன்னிலை விளக்கம் ஒன்று கொடுத்திருக்கின்றார். அவர் மிரட்டியதாக கூறப்படுகிறது. அவர் தொடர்பில் அவர் சார்ந்திருக்கக்கூடிய அவர் முன்னர் ஊடக பரப்பில் இருந்த போது அவரோடு நட்பு வட்டத்தில் இருந்தவர்கள் பலர் கூறிக்கொள்ளுகின்ற ஒரு விடயம், அவர் மிரட்டக்கூடிய அந்த சுபாவம் உடையவர் அல்ல. அவர் மீது இந்த மிரட்டல் என்கின்ற அந்த கருத்து முன்வைக்கப்படுகின்றமை ஏற்க முடியாது என்கின்ற கருத்துக்களும் பேசப்படுகின்றன. இது இவ்வாறு இருக்கின்ற போது இந்த கருத்தால் நடவடிக்கைகள் தொடர்பில் பல விடயங்களை ஆராய்வதற்காக புலனாய்வுத்துறை அதிகாரிகள் தரப்பிலும் ஒரு தகவல் பாதுகாப்பு அமைச்சு கோரியிருப்பதாக கோரப்படுகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், இப்போது இடம்பெறுகின்ற காலப்பகுதியில் மிரட்டல் அல்லது அச்சுறுத்தல் என்கின்ற 2 நடவடிக்கைகளை பலர் மேற்கொண்டிருப்பதாக பல வர்த்தகர்கள் புகார் அளித்திருக்கின்றனர். யாழ்ப்பாணம் தொடங்கி அம்பாறை வரைக்கும் இந்த புகார்கள் வழங்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் பிரதேச சபையின் பெயரை குறிப்பிட்டு சில முறைப்பாடுகள் தனிப்பட்ட ரீதியில் வழங்கப்பட்டிருப்பதாகவும் கொழும்பு தகவல்கள் கூறுகின்றன. உள்ளூராட்சி மாகாண சபைகள் அமைச்சுக்கு பாதுகாப்பு அமைச்சும் விளக்கம் கோரியிருக்கக்கூடிய சம்பவம் ஒன்று இன்றைய தினத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. இவைகள் தொடர்பான மேலதிக தகவல்களையும் அவர்கள் அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். சட்ட ரீதியாக சபைகளை கையாளுவதா அல்லது மிரட்டல் அல்லது அச்சுறுத்தல் விடுத்த நபர்களை கையாளுவதா என்பது தொடர்பில் இப்போது இருக்கக்கூடிய அரசு என்ன வகையான நடவடிக்கைகளை எடுக்கப் போகிறது என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். காரணம் என்னவென்று சொன்னால், கதவடைப்பு அல்லது கர்த்தால் போராட்டங்கள் கடந்த காலங்களிலே பெயர் அல்லது அவர்களுடைய நிலைப்பாடுகள் வெளிப்படுத்தப்படுமே ஒழிய உரிமை கோருகின்றவர்கள் பொது அமைப்புகளாகவே இருந்திருப்பார்கள். இப்போது முதல் முறையாக வடக்கு கிழக்கிலே இலங்கை தமிழரசு கட்சி தனித்து நின்று இந்த அரசியல் போராட்டத்துக்கு அழைப்பு விட்டமையானது ஒரு பெரும் சவாலையும் எதிர்காலத்தில் ஏற்படுத்தலாம் என்று அரசியல் நோக்கர்கள் கூறுகிறார். சுமந்திரன் வளமையான பாணியில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்கின்ற போது, வடக்கு கிழக்குக்கு வெளியில் இருந்தாலும் தமிழ் முற்போக்கு கூட்டணி, இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், CWC என்பன ஆதரவு வழங்கி இருந்தன என்று குறிப்பிட்ட சுமந்திரன் அவர்கள், முஸ்லிம் காங்கிரஸ் இதற்கு பெரும் ஆதரவு வழங்கி இருக்கின்றது, அதே போன்று டெலோ அமைப்பும் அதற்கான ஆதரவை வழங்கி இருக்கின்றது என்று கூறுகின்றார். அதாவது வடக்கு கிழக்குக்கு உள் இந்த விவகாரம் பெரிய அளவில் பேசப்பட வேண்டும் என்ற நோக்கம் சுமந்திரனிடம் இல்லை என்பது அவருடைய கூற்று மூலம் தென்படுகின்றது. தங்களுடைய அறிவிப்பு வெளியான பின்னர் கர்த்தாலுக்கான ஆதரவினை வடக்கு கிழக்குக்கு இருந்து வெளியில் இருந்துதான் எங்களுக்கு வழங்கி இருந்தார்கள் என்று கூறுகின்ற அவர், ஜனநாயக போராளிகளும் இந்த ஆதரவை வழங்கியதாக கூறுகிறார்.